மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் நாள். தாவேக அரசு பதவியேற்ற பிறகு நடைபெறுகிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள் நாளைக்கு தான். நாளைக்கு காலையிலிருந்தே பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். நம்ம சொன்ன மாதிரி நிறைய கண்டென்ட் நாளைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நேரலை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா கடந்த முறை நேரலை செய்து நிறைய அசிங்கங்களை அவமானங்களை சந்தித்திருக்கிறார் ஜோசப் விஜய். முதலமைச்சர் அவையில் பேசாமல் வாய் மூடி மௌனியா இருந்துட்டு, ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த், ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் வன்னியரசு, எல்லாருமே கடுமையான எதிர்வினை ஆற்றினார்கள். ஆனால் எதிர்வினை ஆற்றிய பல பேரில் இன்னைக்கு அவங்க அமைச்சரவையிலே சேர்ந்துட்டாங்க. வன்னியரசு அமைச்சரவையில் சேர்ந்தாச்சு, நீங்கள் காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க, அப்போ IUML அமைச்சரவை சேர்ந்துட்டாங்க. அதனால இந்த முறை அவர்கள் எல்லாம் அரசுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்கு. ஸோ இவர்கள் எல்லாரும் கடுமையான எதிர்வினை ஆற்றுவார்கள்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் நிச்சயமாக பெரிய சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கேயே அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால எடப்பாடி சொல்றதை கேட்டுட்டு அவங்க ஆடுவாங்களா ஆட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் எடப்பாடியை சட்டமன்ற கட்சி தலைவராக, அதிமுக கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டதா அறிவிச்சிருக்காரு. இதுவரை ஏற்றுக்கல, இப்போ ஏற்றுக்கிட்டதா அறிவிச்சிருக்காரு. தினம் தினம் ஒரு எம்எல்ஏவை அவருக்கு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைக்கு விஜயபாஸ்கர் போயிருக்காரு. CV சண்முகம் விரைவில் வெளியேறுவார். இன்னொரு விஜயபாஸ்கர் இருக்கார், கரூர் விஜயபாஸ்கர், அவரும் வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டாரு. இப்படி இன்னும் பல பேர் வெளியே போவதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், அவங்க திமுக சின்னத்தில் நின்றதுனால அவங்க திமுக எம்எல்ஏக்களாக தான் கருதப்படுவார்கள். அவர்களும் வெளியே போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்னும் பல அதிரடிகளை நமக்கு நிறைவேற்றும். இதுக்கு இடையிலேயே 13 லட்சம் கோடி ரூபாய் நம் மீது கடன் சுமை ஏற்றி வைத்திருக்கிற திமுக அரசாங்கம் திமுக மீது பழி போடுவதற்காக நம்ம நிதியமைச்சர், தமிழை தட்டு மாதிரி படித்த நிதியமைச்சர், உருட்டு கட்டது பொம்பளை அடிக்க போனார் பாருங்க, அந்த நிதியமைச்சர் படித்த அந்த தகராறு மிக்க தமிழ் அந்த இதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், 13 லட்சம் கோடி ரூபாய் நம்ம தலைமையில கடனாக இருக்கிறது, மாநில கடனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் சொன்னார் இல்லையா. அதற்கு திமுக எதிர்வினை ஆற்றாமல் இருந்தா எப்படி? திமுகவுடைய நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கார். அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய கேள்விகளை வச்சிருக்கிறாரு. அதில் சில கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்காம ஆட்சியை நடத்த முடியாது. நீ மட்டும் கடன் வாங்காம, நாங்கள் வாங்கியதை விட, அதிமுக வாங்கியதை விட, நாங்கள் வாங்கியதை விட குறைவாக கடன் வாங்கினா கூட என் பதவியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சவால் விட்டுருக்காரு. இதை ஜோசப் விஜய் ஏற்றுப்பாரா அந்த சவாலை அப்படின்னா, அவருக்கு கடனை பற்றியும் தெரியாது, ஆட்சியை பற்றியும் தெரியாது. சும்மா ஷோப் கேஸ் பொம்மை மாதிரி வர்றதும் போகிறதும், ரீல்ஸ் போடுறதும், திடீர்னு வண்டியை ரோட்டில் நிறுத்திட்டு அங்கே எல்லா பக்கமும் டிராஃபிக்கை நிறுத்தி வச்சுட்டானுங்க. என்ன அராஜகமான ஆட்சின்னு தெரியல. டிராஃபிக்கை நாட்டு ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க மவுண்ட் ரோட்டில். திடீர்னு காரை நிறுத்தி இறங்கி போய் கை கொடுக்குறாரு. இப்படி இது எவன் கேட்டான்? இப்போ இது மக்களோட அப்படியே பழகிறாராம், நல்ல பழகி பார்க்குறாராம், டிராஃபிக்கை நிறுத்தி கொடுமை பண்றாரு. இதெல்லாம் ஒரு மக்களாட்சிக்கு இருக்கிற முதல்வருக்கு அழகா லட்சணமானு தெரியல. ஏதோ ரீல்ஸ் மோகம், சினிமா மோகத்துல உட்கார்ந்துருக்காரு. சினிமாக்காரங்களை எல்லாரையும் மீட் பண்றாரு, ஆனா விவசாயிகளை மீட் பண்ண மாட்டாரு. நிர்வாகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்த விஷயத்துல, எம்எல்ஏக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயத்துல, அதுவும் தாவேகா எம்எல்ஏக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயத்துல தான் மிக கடுமையான ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பட்ஜெட் விஷயத்துல, தங்கம் தென்னரசு விஷயத்திலேயே அடுத்ததாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்க எங்க ஆட்சி மேல 13 லட்சம் கோடின்னு சொல்றீங்க, அதுக்கு முந்தைய ஆட்சி வாங்கி வைத்த அதிமுக ஆட்சியில வாங்கப்பட்ட கடன் குறித்து இந்த வெள்ளை அறிக்கையில ஏன் கொண்டாடல? 21ல இருந்து 26 வரைக்கும் தான் நீங்க காமிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடியை கடனாக வைத்து விட்டு சென்றது அதிமுக. அதையும் நீ நேர்மையா தூய சக்தின்னு அதையும் சொல்லியிருக்கணும்னு கேட்டிருக்காரு. நியாயமான விஷயம் தான். நீங்க யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, கடன் எப்போது ஆரம்பித்தது அப்படின்னா 2013 ஆரம்பிக்கணும். நீங்க 11 ஆரம்பிக்கணும். அந்த அம்மா மிக்சி கிரைண்டர் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அப்போ ஆரம்பிக்கணும். அப்பத்திலிருந்து இலவசங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த கடன் சுமை ஏறியதற்கு மிகப்பெரிய காரணம் இலவசங்கள் தான். இலவசங்களை நிறுத்தினா உன்னால ஆட்சி தக்க வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. முடிஞ்சா நிறுத்திப்பாரு மகளிர் திட்டத்தை, மகளிர் உரிமை தொகையை உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பாரு, காலை உணவு திட்டத்தை உன்னால் நிறுத்திப்பாரு, உன்னால இலவச அந்த பஸ் பயணத்தை உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பாரு, பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற நிதியை உன்னால் நிறுத்திப்பாரு, இப்படி ஏராளமான விஷயங்களை உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு தங்கம் தென்னரசு. அதோட மட்டும் அவர் சொல்லலை, இன்னொன்னு சொல்றாரு. இந்த ஆட்சி நிறைவு பெறும் நாள்ல
குறைந்தபட்சம் இந்த ஆட்சி அள்ளி விட்ட கதைக்கு 20 லட்சம் கோடி தேவை, கடனாக 20 லட்சம் கோடி இருந்தே ஆகணும். இல்லைன்னா இவங்களால எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. வெற்று திட்டங்கள் வெள்ளை பேப்பரா தான் இருக்கும். வெத்து அறிக்கை, வெள்ளை அறிக்கை கிடையாது, அது வெத்து அறிக்கை. அப்படி இல்லைன்னா நான் என் பதவியை ராஜினாமா பண்றேன். நீ இதெல்லாம் செய்யல, நீங்க வந்து நாங்க வாங்கியதை விட குறைவாக கடன் வாங்கி இல்ல கடனே வாங்காத அளவுக்கு நிர்வாகத்தை நடத்தினா என் பதவியை துச்சமா தூக்கி போட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. ஜோசப் விஜய் கவனத்துக்கு இது போயிருக்குமானா எதுதான் அவருக்கு போயிருக்கு இது போறதுக்கு? மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் நாங்க செஞ்ச விஷயத்தை மடை மாற்றி கொள்வதற்காக குஜராத்தை ஒப்பிடுறாரு. நிதியமைச்சர் குஜராத்தை ஒப்பிட்டு பேசுறாரு. குஜராத்தில் எந்த நலத்திட்டங்களும் கிடையாது. அங்க வந்து மக்களா மதிக்கவே மாட்டான். அங்கெல்லாம் வந்து எந்த விதமான நலத்திட்ட அரசின் சார்பில் நலத்திட்ட உதவியே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி குஜராத்தில் கடன் இருக்கும்? ஆனாலும் நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டில இருந்து குஜராத் ஊபிக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க காசு. நம்முடைய ஜிஎஸ்டி வரி பணத்தை வாங்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு 23 பைசா 29 பைசா கொடுக்குது. அங்க 1.5 ரூபாய், 1 ரூபா கொடுத்தா 1.5 ரூபாய் 2 ரூபாலாம் கொடுக்குறாங்க. அவ்வளவு பணம் கொடுத்தும் அங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவே இல்லை. நாசமா போயிட்டு இருக்கு வட மாநிலங்கள். நல்லா உயர்ந்து இருக்கிற பொருளாதார விஷயத்தை தமிழ்நாடு இப்போ இந்த சினிமாக்காரன் ஆட்சிக்கு வந்தவொடனே அது படிப்படியா நாசமா போகுன்றது இந்த ஒரு மாசம் ஆட்சியில நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை. அந்த 78 crores 1000 crores 78,000 crores டெபிசிட் விழுவதற்கு முக்கிய காரணம், பிரதானமான காரணம் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்ற குற்றச்சாட்டை தங்கம் தென்னரசு வைக்கிறார். நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டா இதெல்லாம் சொல்லணும். எல்லாம் திமுக மேல பழி போட்டுட்டு தப்பிக்க கூடாது. இது என்ன விஷயம்னா, நீங்க கொடுத்த வாக்குறுதியை பேசுங்க, கடனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்கும். நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? மகளிருக்கு 2,500 ரூபாய், அது எப்ப தருவீங்க? 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கு, அது எப்ப தருவீங்க? விடியல் பயணம், நாங்க விடியல் பயணம், நீங்க தமிழ்நாடு முழுக்க பயணம், நீங்க அது எப்ப அறிவிப்பீங்க? பக்கத்து மாநிலமா இருக்க கேரளாவில் அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் இலவசமா பெண்கள் பயணம் பண்ற பஸ் தொடங்கி வச்சிட்டாங்க. நம்ம திட்டத்தை அங்க காப்பி அடிச்சிட்டாங்க. காலை உணவு திட்டத்தை இங்க காப்பி அடிச்சிட்டாங்க. மாணவர் லேப்டாப் கொடுக்கறத குஜராத்காரன் காப்பி அடிக்கிறான். இங்க ஏராளமான திட்டங்களை இங்க மற்ற மாநிலங்கள் காப்பி, மகாராஷ்டிரா காப்பி அடிக்குது. இங்க இருந்து பல மாநிலங்கள் நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாங்க. ஆனா இங்க குறை சொல்லுவாங்களாம் மேடையில. ஆனா போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போனா தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிக்குது, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியில இருக்கு. அதெல்லாம் யாரு ஒப்பம் விட்டு பணத்திலே பண்ணது? அது இல்ல நீங்க வந்து ஒரு மாசத்துல பண்ணி கீச்சிட்டீங்களா? அதெல்லாம் செஞ்சதெல்லாம் திமுக அரசாங்கம். ஆனா கூச்சநாச்சமே எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இந்த ஜோசப் விஜய்க்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுல வந்து அவ்வளவு அலாதி இன்பம் போல இருக்கு. எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கருங்க. திமுக அரசாங்கம் செய்த அத்தனை திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு தான் பேரை வந்து பெருமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப பிக்காளித்தனமா இருக்கு இந்த வேலை. அசிங்கமான வேலையா இருக்குது. அது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஆள் பிடிக்கிற வேலை. ஆள் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய செல்வாக்கும் இல்லை, தனக்கு வந்து முழு மெஜாரிட்டியும் இல்லை, தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக இப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா இப்ப நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துருச்சுன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதுவும் கவர்னர் உரையில, குறிப்பா கவர்னர் படிக்கிற உரையில இந்த அரசினுடைய நல திட்டங்கள், இந்த அரசு என்ன செய்ய போகுது, என்னையெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறது, எதையெல்லாம் செய்ய போகிறது என்பதை நிறைய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கணும். நல திட்டங்களை அறிவிக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா, இந்த சூழ்நிலையில பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் ஒரு 2 நாள் முன்னாடியே வெள்ளை அறிக்கை என்ற பேர்ல ஒரு வெத்து அறிக்கையை நிதி அமைச்சர் கிட்ட சொல்லி ஒரு அறிக்கையை வந்து படிக்க விட்டுருக்காங்க. இதுல ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னா எந்த பலனும் கிடைக்காது. இந்த வெள்ளை அறிக்கையால காரி துப்பிட்டு இருக்காங்க. தாவேக அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை, அரசாங்கத்தோட நிர்வாக சீர்கெட்ட தானே பட்டுக்கிட்டு துப்பின மாதிரி எவன் கேட்டான் வெள்ளை அறிக்கைன்னே தெரியல. இப்ப வெள்ளை அறிக்கைன்றது நீங்க முந்தைய அரசாங்கம் செய்திருக்கிற தவறான கொள்கை முடிவுகள், தவறான செய்கை, கொள்ளடிச்சிட்டு போனதெல்லாம் காட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்கள். ஆனா வெள்ளை அறிக்கை வெளியிட்ட உடனே அந்த இருக்கிற அந்த செயலாளரே சொல்றாரு, நிர்வாக செயலாளரே, கடந்த ஆட்சியில வந்து வாங்கியதெல்லாம் மக்களுக்கு செலவிடப்பட்டிருக்கு, வருவாய்க்கு அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க, அதனால கடன் சுமை ஏறிடுச்சு. எல்லா அரசாங்கம் செய்யற விஷயம் தான் அது. நீங்க அவங்க பாக்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாதான் அது ஊழல் குற்றச்சாட்டு, அது கொள்ளையடிச்ச குற்றச்சாட்டு. ஆனா சொல்ல துப்பு இல்லையே.
வெள்ளை அறிக்கையில் நீங்க என்ன, அதாவது இவங்க வெள்ளை அறிக்கைன்னு வெளியிட்ட உடனே மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க, எதிர்கட்சிகள் பயந்துரும், ஏதோ பெரிய ரகசியத்தை வச்சிருவாங்கன்னு. ஆனா இவங்க வெள்ளை அறிக்கையில அப்படி எதையும் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலங்க. எதுவுமே குற்றச்சாட்டு சொல்வதற்கு துப்பே இல்லை. அப்ப திமுக அரசாங்கம் செய்த எல்லாம் சரியாக இருக்கிறது என்று இவங்களே சர்டிபிகேட் பண்றாங்க. இந்த அரசாங்கமே சர்டிபிகேட் பண்ணுது. எந்த அரசாங்கம்? தாவேக அரசாங்கமே திமுக அரசாங்கம் என்பது நல்ல நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளை அறிக்கை? வெள்ளையன்னு சொல்லியுமா போட்டுக்கிட்டு எதுக்கு நீங்க இந்த அறிக்கை விட்டீங்க? ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நாளைக்கு கவர்னர் உரையில நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நல்ல அறிவிப்புகள் இருக்காது என்பது இதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராயிருக்காங்க. மக்கள் பிரச்சனை குறித்து கண்டிப்பாக கடுமையான எதிர்வினை இருக்கும். ஆனா இதுக்கு இடையிலேயே நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பேசுவேன்னு சொல்லி 1 டன் அறிக்கை, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 1 டன் அறிக்கையில 1 டன் விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்வதற்கு சோசப் விஜய் திட்டமிட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த விதியின் கீழ் படிச்சா யாரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இல்லைன்னா கண்ணாபண்ணா சண்டை நடக்கும். அது சண்டை சட்டசபையாக இருக்குமா சண்டை சபையாக இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு நிச்சயமாக கடுமையான மோதல் இருக்கும். பெண்கள் இந்த முறை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கிற பெண்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அன்புமணி, சௌமியா அன்புமணி இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌமியா வந்து அவங்க வந்து இப்ப மெல்ல தாவேகா பக்கமா அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறது அன்புமணி தரப்பு. எந்த நேரத்தில் வேணாலும் அன்புமணி தரப்பு அந்த பக்கம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாமக வந்து நிச்சயமாக பாஜக பகைச்சுக்கிட்டு அந்த வேலை செய்யாது. ஒருவேளை ஒன்றியம் அனுமதி கொடுத்தால் அந்த பக்கம் தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பாமக அந்த பக்கம் போச்சுன்னா அப்ப திருமாவளவனோட கதி என்ன ஆகும் அது நமக்கு தெரியல. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கிடைத்திருக்கிற தகவலின்படி பட்ஜெட் அறிவிப்பு அந்த கவர்னர் உரையில நிச்சயமாக நலத்திட்டங்கள் எதுவும் இருக்காது அப்படின்றத தாண்டி தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தும். கவர்னர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்படும், அப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் 3வது இடத்துக்கு வழக்கம் போல தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்படும். அதை திமுக எப்படி அனுமதிக்கிறது, மற்ற கட்சியினர் எப்படி அனுமதிக்கிறாங்க, தாவேகா பொம்மை முதலமைச்சராக இருக்கிற நம்ம விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா அரசு, ரிமோட் அரசு, யாரோ ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ற இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. இன்று இரவு நாளை காலையில இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிடும். மக்களே, நம்முடைய கோடைங்க வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனோடு சேர்ந்து உங்களுடைய ஆதரவை உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை நீங்க வந்து அறிமுகப்படுத்தினீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளாக கமெண்ட்டுகளாக பதிவிடுங்கள். அதற்கும் கூடுமான வரைக்கும் விசாரித்து சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.